அவ்வளவு பேர் இங்க கூடுறாங்களா? மத்த வந்து ஒரு கட்சி கூட்டம், ஒரு ஏதாவது ஒரு கூட்டம் போட்டா, ஒரு ஆட்டம் பாடம் போட்டா அந்த நேரத்துக்கு வந்து அந்த கடத்தல நிரம்பி போகுது. ஆனா விவசாயத்துக்குன்னு நீங்க முன்னுரிமை கொடுக்கணும். விவசாயத்தை உணர்ந்து இப்ப நம்ம வந்து இன்னைக்கு இந்த வேலைக்கு பார்க்கலாம், நாளைக்கு போய் நம்ம விவசாய நிலத்தை தான் வேலை செய்யணும். அந்த இடத்துல வேலை செய்யும்போது நமக்கு இடர்பாடு ஏற்படா, நமக்கு பாதுகாப்பு யாரு பண்ணா? தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தான் என்று சொல்லிக் கொள்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாதை வந்து விவசாயத்துக்குன்னு ஒரு வயல்வெளி பாதை மடிச்சிருக்கிறோம். அந்த வயல்வெளி பாதை வந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு முதல்ல நாங்கள் 1 கிலோமீட்டர் மடித்தோம். செங்கமாடு கிராமத்தை சேர்ந்த அந்த விவசாய பகுதி மக்கள் என்ன பண்றாங்க, அதையும் சேர்ந்து எங்களுக்கு இந்த வழி வந்து குறுக்க வந்து சீக்கிரமா சென்றடைறதுக்கு ரெட்டணி வந்து சேர்றதுக்கு எங்களுக்கு எளிதா இருக்குது. அதனால நாங்களும் இந்த பக்கத்தை அடிச்சிடறோம் சொல்லிட்டு அந்த விவசாயிகள் சேர்ந்து சொந்த செலவு செய்து ஜேசிபி இயந்திரம் கொண்டு பாதையை மடிக்க முடிச்சாங்க. முடிச்ச பிற்பாடு அதுக்கான என்னன்னா நாங்கள் வந்து இதுக்கு மனு கொடுத்து இதுக்கு வந்து வயல்வெளி சாலை வந்து ஜல்லி சாலை அமைச்சு தார் சாலை அமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் 4 மனுக்கள் கொடுக்குறோம். ஒன்று இதற்கான மனு, ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து வந்து இப்போ விபத்தாச்சு, நம்ம பக்கத்து ஊரில் விபத்தாகி ஒரு பள்ளி மாணவன் சம்பவ இடத்துல உயிரிழந்துட்டான். அந்த கருத்தில் கொண்டு நாங்கள் என்ன பண்ணோம், அண்ணா சாலையில் ஆரம்பிச்சு மாம்பட்டு சாலை வரைக்கும் இருவழிய பாதையா மாற்றி கொடுத்துட்டு நம்ம விவசாய சங்கத்தின் சார்பில் 2வது மனு. இந்த மனு அந்த ஜல்லி சாலைக்கான ஒரு மனு. அடுத்தது தலார்பட்டு இந்த குளிந்தியம்மன் கோயில் சொல்லுவாங்க. தலார்பட்டு குளிந்தியம்மன் கோயிலுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம ஊர் குளிந்தியம்மன் கோயில் தான் அந்த பாதையை மடிச்சு போய் 2 கிலோமீட்டர் கொண்டு போய் விட்டுருக்கிறோம். பக்கத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தலார்பட்டு ஜனங்க இப்ப மழைக்காலம், இப்ப வெள்ளம் போகுது ஆத்துல. ஆனா அவங்க அதுக்கு முன்ன ஆத்துல கீழே இறங்கி கிராஸ் பண்ணி வருவாங்க. இப்ப வர முடியல. நாகந்தூர் மருதூர் போய் நாகந்தூரை சுத்திட்டு வந்து சென்றடையத்துக்கு 8 கிலோமீட்டர் தேவைப்படுது. ஆனா இந்த வழி அந்த சம்பந்தப்பட்ட விவசாயிகள் 1/2 கிலோமீட்டர் விவசாயிகள் வந்து பார்த்தாங்க. 1/2 கிலோமீட்டர் நாங்க இடம் தரோம், இந்த பாதையை நீங்க கூட இணைச்சு கொடுத்துருங்க. ஒரு 15 நிமிஷத்துல நமக்கு வந்துடலாம். 2.5 கிலோமீட்டர் தூரம், 3 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள இங்க வந்துடலாம். ஆனா 8 கிலோமீட்டர் இப்படி சுத்தி வந்த. ஆகவே அந்த 5 கிலோமீட்டரை நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சுலபமாக்கணும். எனவே அந்த பாதைக்கும் ஒரு தீர்மானத்தை ரெடி பண்ணி எனக்கு 2 கிராமத்துக்கு இணைப்பு பாதையை வந்து செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது 4வதாக இப்ப தொண்டியாத்துல வந்து செக்டாம் கட்டிக்கிறாங்க. அந்த செக்டாம் கட்டி இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு நிதி வந்து அரசாங்கம் கொடுத்து அதுக்கான வேலையை செய்து முடிச்சாங்க. செய்து முடித்த பிற்பாடு தொண்டியாத்துல இருந்து ஆலகராம ஏரிக்கு நீர்வரத்து வாய்க்கால் வந்து போகுது. அந்த வாய்க்கால் பாத்தீங்கன்னா 2 சைடிலும் புதர் மண்டி கிடக்குது. இவங்க இந்த இடத்துல வேலை செஞ்சாங்க, செக்டாம் கட்டுறதுல அந்த இது மட்டும் வேலை செஞ்சுட்டாங்க. ஆனா தண்ணி வந்து போகணும்னா தண்ணி போறதுக்கான வழி இல்லை. எனவே 1 கிலோமீட்டர் தூரம் இல்ல, அந்த காவாயை தூர்வாரி 2 தரப்புல 2 பகுதியிலும் விவசாய சாலை அமைத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 4 விதமான தீர்மானங்களை இந்த கூட்டத்தில் கேட்டு தீர்மானம் ஏற்றி நிறைவேற்றி நன்றி, வணக்கம். அருமையான சரவணன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக நம்மளுடைய மயிலம் ஒன்றிய செயலர் முத்துவேல் அவர்களை அழைக்கிறோம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கொடி மற்றும் பதாகைகள் திறப்பு விழாவுக்கு வருகை தந்துள்ள சிறப்புரை ஆற்ற வந்துள்ள நிறுவனர் ஈசன் முருகன்சாமி அவர் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின்